போறீங்க? நாங்கெல்லாம் காட்டுக்கு காவல் பார்க்க போறோம். நான் வர வள்ளியம்மா வர்றாங்க, இன்னொரு தோழி பொண்ணு வர்றாங்க. வெள்ளையம்மா வெள்ளையடிக்க வள்ளியம்மாங்க, வள்ளியம்மா. நல்லா கேட்டா ஒரு கேள்வி. வள்ளி வர போறா, துள்ளி வர போறா. சேர்ந்து காட்டு போறோம்ங்க. நான் ஒருத்தரை காதல் பண்றேங்க. நான் ஒருத்தரை காதல் பண்றேன். இல்ல நீ இப்படி இல்ல நீ இப்படி பேசும்போது தெரியுது. வெளியில வேற மாதிரி கேக்குது. இல்ல நீ இப்படி பேசும்போது தெரியும். என்ன இங்க இவ்வளவு பளபளப்பா வேற இருக்கியா? தெரிஞ்சிருச்சா? யாரே பண்ற தெரிஞ்சிருச்சா? காதல் காதல் பண்றேங்க. சொல்ல என்னங்க? வெளியில வேற மாதிரி கேக்குதுங்க. வெளியில வேற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த பிள்ளை வாட்டுக்கு வேற எங்க யாரு கிளம்பி போய் ஒருவர் சொல்லவா? அந்த வேறத்தான் சொல்லுமா? சொல்லுவா? கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். சொல்றேன். புடிங்க. நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கோரம் சொல்லி போடு தாங்கல ஏன் உசுர. நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கூற சொல்லி போடு தாங்கல ஏன் உசுர. பார்க்காம கண்ணு ரெண்டு தூங்காது நீ பேசாட்டி என் மனசு தாங்காது. நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கூற சொல்லி போடு தாங்கல ஏன் உசுர. மார்கழி மாசத்து பூவு இனி மாலையாகுமா? அது உன் தோளில் ஏறுமா? ஒரு மங்கள புன்னகை பொங்கிட உனக்கு குங்குமம் நான் இடுவேன். ஊர் பார்க்க ஊர்வலம் தான் இடுவேன். கட்டிக்கவா கட்டிக்கவா இனி அமுத மலரும் குமுதம் பொழியும். கோய் 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 கோய். நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கூற சொல்லி போடு தாங்கலையே உசுர. ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆசை பிறந்தது, அதுவரை அடங்கி கிடந்தது. ஒரு வாலிப சோலையில் வாசலை தேடி பாடி திரிந்தது, அது உன்னை தேடி அலைந்தது. கொட்டி விட்ட முத்துக்கிறோ நட்டு விட்ட நட்டுக்கிறோ கட்டழகே. கட்டிக்கவா பத்துத்தரம் இனி சந்தோஷ ஊஞ்சலில் சங்கீதம் அலறுகோ. ஓய் 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 நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி போடு தாங்கலையே உசுர. பார்க்காம கண்ணு ரெண்டும் தூங்காது பேசாட்டி என் மனசு தாங்காது. நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கூற சொல்லி போடு தாங்கலையே உசுர. நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கூற சொல்லி போடு தாங்கலையே உசுர. அப்படி காதல் பண்றேங்க. ஏங்க அன்னைக்கு நாளைக்கு பேரலைக்கு ஒருத்தி வந்திருக்கா பாருங்க. என்னங்க என் மூணையை முடிச்சாவே அவ விடுவேன். வருவா. அடியே வாடி. நல்லா கேக்கு. மைக் எடுத்து வச்சுக்கோ, மண்டை உடைச்சு. இந்தம்மா இங்க வாமா இந்தம்மா. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படா. ஒரு மிருதக்காரரு யாரு ஒரு தொழிலாளி, செலவு தொழிலாளி, சகல தொழிலாளி, சகல தொழிலாளி சகல ஒரு அடி வாடி நாகாரி முண்டை. கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா? வர்றனே 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 வர்றனே. அட உன்னலடா மடையா. கண்மையக்கும் வாழ்த்து ஒன்று தரியா தரியா? தரியா 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 தரியா. மனசில் இடம் பிடிச்சா எலெக்ஷனில் ஜெயிச்சா ஊரு சனமுக்குல வரலாம். தக்கமுக்க தக்க தாளா
வண்ண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா 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 பொட்டு வச்சு பூவும் வச்சு ஒண்ணு ஒண்ணு போனா ये சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் இள வட்டையெல்லாம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் இளசுகளை தடுத்தா அது கேட்காது ஏ அடடடடா பழசுகளை திரும்பி பார்க்காது ஏ அடடடடா எல்லாம் செய்யறது சின்ன சின்ன பொருவோம் ஆட்சி எல்லாம் ஜனங்களுக்கு கல்விகளும் செல்வம் காலம் இருக்குது வாயா மண்ணோட மன்னர்களே காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா கரியா 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 ஒண்ணுமே நல்லாலு தங்கமே தில்லாலு ஒண்ணுமே நல்லாலு ஹே, ஹே, ஒண்ணுமே நல்லாலு தங்கமே தில்லாலு ஒண்ணுமே நல்லாலு ஹே, ஹே. அங்கியிலே பந்தடிச்சு ஆடி விளையாடு ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் நீ தந்தி ஒண்ணு கிட்டு முந்தி வந்து பாரு ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் பொழுது இருக்கும் போதே நீ புகழ் தேடு ஏ அடடடடா இளமையது போனா இருந்தாது ஏ அடடடடா கல்லூரிக்குள் கண்டதெல்லாம் கண்ட கனவாக கண்வழிச்சி கண்டதல்லோ நல்ல நீளமாக காலம் இருக்குது வாயா மண்ணோட மன்னர்களே காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா கரியா 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 மலச்சிலிடம் முடிச்சா இளச்சிகளை தீச்சா ஊரு சொன்ன மூக்குல வரல வைக்க தக்கமுக்கு தக்க தாளம் தக்கமுக்கு தக்க மேளம் ஏக்கத்தக்கமாய போச்சு தக்கமுக்கு தக்க மேளம் தக்கமுக்கு காண தக்க தாளம் கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மையத்தும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 வரியா வரியா தரியா தரியா மியூசிக் பார்ட்டி என்னடி சொல்லா ஏண்டா ராஜா நல்லா இருந்துச்சு ஐயா ஏதோ மாற்றி அது விட்டீங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சிருங்க முதல்ல வச்ச மாதிரி ம் முன்னாடி தள்ளி வையா ஏதோ சிஸ்டம் மாறிக்கிருச்சு ஹலோ 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 அப்புறம் சௌக்கியம் என்னடா ஐயா பழுத்த கலக்குதா ஆ கண்டதை குடிச்சு தொலையாதரா தூய்மையை குடிக்க சொன்னா கேட்கல. எந்த சரக்குனாலும் வாங்கி குடிக்கிறான் அப்புறம் வகுத்தால போகாம என்னச்சு எதுவா இருந்தானே நல்லதை வாங்கி குடிக்கணும் காசு செலவு அது பண்ணாலும் எப்படி ஒரு 10,500 செலவு பண்ணாலும் ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும் 145 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும் சம்பளத்துக்கு மேல கடை இருக்கு டெய்லி கட்டி ஆகணுமே அதை சொல்லு யாருக்கு தான் இல்லாமல் இருக்கு அது சரி இருந்தாலும் நம்ம உடம்பு அதுல கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும் நல்ல உண்மை குடிக்கிறதுக்கு கெடுதல் தான் இல்ல 150 ரூபாய் இல்ல 150 ரூபாய் சேர்த்து போட வேண்டியதானே என்ன மோசமா போச்சு அம்பிட்டு தானே கழுத கருமத்தை இதெல்லாம் மூத்த மொத்தமா ஆமா மொத்தமா செலவு பண்ணி மறுதிருப்பி ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கறதுக்கு 500 1000ன்னு அது கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் மறுதிருப்பி அது சாப்பிட்டால் சரியா போயிருமோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்டி செல்லா யாராச்சும் கேட்டாங்களா என்னன்னு வந்தாங்க அவங்க பாட்டுக்கு பாடினாங்க போனாங்க யாருக்காச்சும் அக்கறை இருந்துச்சா
அதெல்லாம் கண்ணில் விட்டா கறிக்குமா புருவத்தில் விட்டா கறிக்குமா? கண்ணில் வட்டா கறிக்கத்தானே செய்யும். உரிமைப்பட்டவ தான் கேட்க முடியும். அப்படி சொல்லுங்க. ஏன் உங்களை சவுமா இருக்கலான்னு கேட்டேன்னா எங்க மேல உள்ள அக்கறை எங்களுக்கு தெரியுது. அக்கறை மற்ற மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க அவங்க எல்லாம் மாட்டாங்க, அவங்க வேலையை பார்க்குற அவங்க போறாங்க. அதெல்லாம் இல்லை. வேற அக்கறையும் இல்லை நக்கறையும் இல்லை. எது? நீங்க சுகமா இருந்தா தான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும். நீங்களே சுகம் இல்லாம ஆஸ்பத்திரியில் கிடந்தீங்கன்னா எனக்கு எப்படி சுகம் கொடுப்பீங்க? அம்மா போல நிப்பாட்டுமா. அதுக்கு அவங்க எவ்வளோ தங்கம் கேட்காம போனதே பரவாயில்ல. அப்படி இல்லை. வண்டி கரண்ட்ல இருக்கா செட்டுக்கு போய்? கரண்ட் தான். கரண்ட் ஏதோ அரை கரண்டா வருதுன்னு கேள்விப்பட்டேன். அதுவா? அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம பிகேக்கு என்ன 2 பக்கத்துமே வண்டி ஓட்ட மாசத்துல ஒரு நாள் சடவுன் ஆகிறது சகசம்தான். இல்லைன்னா பராமரிப்பு பார்க்க முடியாது. ஓஹோ. கிரீஸ் அடிக்கும், ஆயில் தள்ளு, புகை குப்புன்னு அடிக்கும். தள்ளிடுமா? அப்புறம் அதெல்லாம் கலட்டி தொடச்சு மாட்டணும்ல. ஓ, அதுதான் மாசத்துல ஒரு நாள் சடவுன் ஆனா அது சடவுனு. கேட்டுக்க. மாசம் முழுக்க சடவுன் ஆனா என்ன? டிரான்ஸ்பாரம் புகஞ்சு வச்சுன்னு அர்த்தம். எப்போ புகஞ்சிருச்சா? யாருக்கு? என்னதான் பெயிண்ட் அடிச்சாலும் உள்ள இருக்கிறது அதுதானே. ஆமா, எங்க என் கம்பெனி ஒருத்தர் வருவாள் ஆளக்கானமே. அது என்ன ஆணி? ஆணி இல்லை, ஏனி. ஏறலாமா? குனிய சொல்லு. கம்பெனி நான் குனிய சொல்லட்டுமா? கம்பெனியா? நம்ம கம்பெனியா? இப்போ வரும் பாருங்க. அடியே ஜில் ஜிகிர்தண்டா. அடியாத்தா. அடியே சொல்லுடி. நமிதா நல்லா இருக்கியா? என்னடி புது பேர் வச்சிருக்க? நமிதாவா? ஆமாடி, உன்னை பார்க்கல நமிதா மாதிரியே இருக்கல, அதனால தான் நமிதான்னு கூப்பிட்டேன். நல்லா இருக்கியா? என்ன கூட உனக்கு பார்க்கல மும்தாஜ் மாதிரி தான் தெரிறேன். யாரு? எனக்கு உன்னை பார்க்க. மும்தாஜுக்கு எத்தனை தண்டி இருக்கு? ஆமா. இதுக்கு சுருத்து போயிருக்கு. இப்போ எடை போட்டு பார்ப்போமா? என்னடி கேட்குறேன், அதுக்கு சொல்றேன். நல்ல பிள்ளையோட பேசணும், கெட்ட பிள்ளையோட பேசக்கூடாது. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? எனக்கு கிடைக்க கழிச்சு. ஏன்டி ரொம்ப சோகமா சொல்ற? சாக மாட்டாம கிடைக்க. நான் என்ன ஒண்ணு, எனக்கு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை. நான் என்ன பண்ணுறேன், இவனை ஆளக்கானா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பிரச்சனை? என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நீ சொல்லு. சொல்லுடி, என்ன தப்பு சொல்லு, நான் கேட்குறேன். எல்லாரும் மாதிரி நானும் வாழ்க்கையில வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். சரி, நல்ல விஷயம் தானே. அது எல்லாரும் எல்லாருக்கும் உள்ளது தானே. இது பெரிய விஷயமா? தப்பு இல்ல. 4 பேர் மாதிரி நானும் காசு பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போடணும்னு நினைச்சேன். நியாயம்தான். தப்பா? தப்பு இல்ல, நியாயம்தான். நானும் மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? எல்லாருக்கும் உள்ள ஆசை தாண்டி, இதுல என்ன தப்பு? நானும் செய்யாத தொழில் இல்லை. ஆப்பா கடையிலேருந்து இட்லி கடையிலேருந்து டீ கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன். அப்படியா? எல்லாம் படுத்துருச்சு. என்னடி சொல்ற? எதுவுமே ஓடலை. பாரு, நம்ம நேரங்காலம் லைட்டு கூட ஆப்பா இது வார் படுத்துருச்சுன்னு ஒரு ராசி இல்லாத முண்டை. அப்படி இல்லடி, இனிமேல் நம்ம வாழவே கூடாதுன்னு மருந்தை குடிச்சிட்டு சாகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மருந்தை குடிச்சிட்டு சாகலாம் முடிவு பண்ணனா, அப்புறம் யோசனை வந்துருச்சு. எப்படி? மருந்தை குடிச்சோம்னா ஒமட்டுமே கன்றாவே என்ன அப்படின்னு நாக்க பிடிங்கிட்டு சாகலாம்னு நினைச்சேன். நாக்க பிடிங்கிட்டா கையெல்லாம் எச்சி ஆயிரும்ல, ஆமா, யாரு வந்து கழுவி விடுவா அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்கார பயலை கூப்பிட்டேன். எதுக்கு? என்ன நீ ஜாகிறதுக்கு சின்ன பயலை கடைக்கு அனுப்பினேன். மறந்து வாங்க சேலை தூக்குது. பால்டாயிடா அந்த பையட்ட 500 ரூபா காசு கொடுத்துட்டு, போடா தம்பி ஒரு ஓட்கா குவார்டர் வாங்கிட்டு. என்னது ஓட்காவா? அப்படின்னா என்ன? ஓட்கா அப்படின்னா சரக்கு. சாகிறது சாகரம், அது ஒரு ஆசை மனசுல இருக்கு. சரி, அதை குடிச்சுட்டே செத்துருவான், அதுலயே கலந்துருவோம்ட்டு சரி வாங்கிட்டு வாடான்னு. வேற என்ன வேணுமாக்கான்னு? என்ன? ஒரு லிம்கா ஒன்று வாங்கிக்கடான்னு. ஓட்கா வித் லிம்கா காம்பினேஷன் நல்லா இருக்கும். அப்புறம் எலி மருந்து 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறான்னு. எலி மருந்தா? பாரு, எலி மருந்து சாகர மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து களி 250 ரூபாயா. அப்புறம் வாங்கிட்டு வேற என்னமோ வேணுமாக்கான்னு போன் பண்ணேன். ஒரு சாம்பார் வடை வாங்கிக்கடான்னு. சரி, அவன் கேட்டான், என்ன கேட்டாரு? நீ சாக போறியா சரக்கு அடிக்க போறியான்னு. ரெண்டும் தாண்டான்னு. நியாயம் தானே. வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் கட்டிங்க ஊத்தி அதுல எலி மருந்தை போட்டு விரல விட்டு ஆட்டினேன். நல்லா கலக்கணும்ல, கலக்கி ஸ்பூன்ல கலக்க வேண்டியதானே. அது ரொம்ப முக்கியமாடியே. அப்புறம் எடுத்து குடிக்கலாம்னு கிட்ட கொண்டு போனேன்ல, பக்கத்து வீட்டுக்கார கிளையை வந்து தட்டி விட்டு விட்டா. முண்டை ஏண்டி தட்டி விட்ட? அவன் சொன்னா,
மருந்தை குடிச்சிட்டு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னா சரி. இப்போ நான் சொன்னேன் எல்லா தொழிலும் பண்ணேன், பூரா படுத்துருச்சு, அதனால தான் சாக போறேன்னு. சரி. அவ சொன்னா எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியான்னா. எந்த தொழில் எனக்கும் புரியல. பின்னாடி சொல்றேன்னு அதான் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியான்னா. என்ன தொழிலா இருக்கும் எனக்கு அப்பவும் புரியல. என்னடி கழட்டு முண்டேனே, இந்நேரம் நீ மருந்து குடிச்சு செத்துருந்தீங்கன்னா இந்த உடம்ப கொண்டு என்ன செய்வாங்கன்னா. நான் சொன்னேன் புதைப்பாங்க எரிப்பாங்க. அப்பதான் அவ சொன்னா, வெட்டியா மண்ணுக்குள்ள ஒரு உடம்பு தானே, இது ஆண்டவன் கொடுத்த பெரிய காடு கிஃப்ட், ஏன் நீ இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா. என்ன தொழில் பண்ற? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? அடிச்சேன் பிளக்ஸ் என்னன்னு 26க்கு 26. எதுக்குடி? எவனும் தூக்கி கட்ட முடியல. என் போட்டாவை பெருசா போட்டு என் போன் நம்பர் கீழே எழுதி சரி 500ல இருந்து 5000 வரைக்கும் நான் அடிச்சு ஒட்டினேன். எதுக்கு? நான் மதுரை, மானாமதுரை, மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, காரைக்குடி ஒட்டினேன். பஸ் ஸ்டாண்டுக்கு. என்னன்னு ஒட்டின? கிறுக்கு முட்டையாட்ட கேட்கக்கூடாது, முழிச்சா கட்டுவா. சொல்லு. போன் பறக்குது. பறக்குதா? பார்த்துக்கு அடிக்கிறாங்க. அதுல எல்லாம் ஒருத்தன் கேட்கறது கூச்சப்படுறேன், புதுசு போல. ஓஹோ, ஹலோ, இந்த நம்பரு நான் இந்த பிளக்ஸில் பார்த்தேன். நீங்கள் ராமசாமி சொல்கிறா முண்டை, நான் தான் என்ன விஷயம்னே. நம்ம எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறோம். ஆமாம் ஆமாம், பார்த்தா தெரியும். அவன் சொன்னேன், நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம்னே. ரைட்டு, தலைமை தப்பு இல்லை. தலைக்கு 1000 ரூபா தம்பி, ரவுண்டு 5000 ரூபா வரும்னே. சரி. அவன் கொஞ்சம் ரேட்டை குறைங்க என்ன. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், 10 பைசா குறைக்க மாட்டேன். தொழிலில் குறை இருந்தால் கேட்டுக்க. ஓஹோ, சரி வாங்கிக்கிங்கன்ட்டேன். நீ வர்றியா நான் வரவான்னு. அட்ரஸ் சொல்கிறேன் வாங்கன்ட்டேன். அட்ரஸ் கொடுத்தாங்க. ஆலமரம் சந்து, அரச மரம் பொந்து, எல்லாமே புழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட், அமுக்கராப்பட்டி தாலுக்கான்னு கொடுத்தாங்க. என்னடி அட்ரஸ்? நடந்து போக முடியாது. டக்குன்னு ஓலா ஆட்டாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஓலா ஆட்டா எதுக்கு போகிறது? அதுக்கு தானே போகிறேன். அப்புறம் அந்த ஆட்டாலே போயிடும்ட்டு ஏறி போயிட்டேன். கொண்டு கரெக்டாக இறக்கி விட்டாங்க. சரி, போகிறேன். கதவை அடைச்சி கிடக்கு. எங்க? என்னடா நம்மளை வர சொல்லிட்டு எங்கே போனாங்க சொல்லி கொண்டு போய் எதுக்கு ஒரு அமுக்கு அமைக்க பார்ப்போம். அவனுக்கு காலிங் பில்ல அமுக்குனேன். சரி, டிங் டாங் வந்திருப்பாங்க. கதவை திறந்தேன், உள்ளதான் இருந்திருக்காங்க. ஏற்ற மாதிரி பார்க்குறேன். கட்டெல்லாம் 3 பேர் உட்காந்துருந்தேன். கட்டில் 3 பேர்? 5 பேர்ல சொன்னாங்க. 2000 ரூபா போட்டு நம்ம காசு வரும்ல, நீ உள்ள போறேன். இந்த ரூம்ல இருந்து 2 பேர் வந்தேன். சரி, 5 பேர் இருக்காங்க நினைச்சேன். பார்க்குறேன், இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் 5 பேர் வராங்க. எனக்கு டென்ஷன். என்ன பண்ண? 5 பேர்னு சொல்லிட்டு 10 பேர் வந்து நான் விழிச்சாகுதா? அதானே ரவுண்டா 10,000 ரூபா வரும்ட்டு. ஓ போ போ போய் உட்காரு போ அப்படின்னா. என்ன போவாங்கிற? உங்களோட படுக்க வந்தாக்கா எனக்கு போவான் மாதிரி. என்னடி வேலை அது? வாடா மயிறு அப்படின்னு திரும்ப கிளம்புனில்ல. ஒருத்த வந்து கதவை இழுத்து அடைச்சிட்டான் சாந்தி. ஐயோ, என்னடி சொல்ற? கூட்டி சாவியை வெளியே எரிஞ்சிட்டான். ஐயோ பாவம். ஒருத்தர் நல்லா வளர்ந்தவன், சாவி கையெல்லாம் புலவு நீளம். என்னது? நல்லா தொர்ராசு கணக்கா வளர்த்தி விட்டேன். ஒரு அரைச்ச காதோட சப்பு. என்னாச்சு? கிருன்னு சுத்தி மயக்க வந்து கட்டல போய் மல்லாந்துட்டேன். ஏண்டா மயக்க வரையும் ஒரு சார்ஜ் பழக்கம்னா போவாங்க. பாக்குறேன், கண்ணு முழிச்சு சாந்தி கையை எழுத்து இப்படி கட்டிட்டாங்கடி. ஏண்டி? கால் எழுத்து இப்படி கட்டிட்டாங்க. ஐயோ, இந்த ஹரிச்சந்திரால விஸ்வாமுத்திர வச்சிருப்பாருல கவக்கட்டை, அதுல 2 கட்டை வாங்கி கரெக்டா அந்த 2 மடிப்புலையும் கொடுத்து பிடிச்சி தூக்கிட்டாங்க. நான் மூளை ஆபரேஷனுக்கு படுத்த மாதிரி படுத்திருக்கேன். என்னடா எழுச்சா எங்களுக்கு தெரியாதா? எப்படி கத்துவ? வாயில வச்சு அமுக்கிருக்காங்க. இப்படி துணியை சுத்தி அமுக்கிருக்காங்க. அவங்க வேறைக்கு தான் ஐடியா பண்ணிருக்காங்க. மயக்கம் தெளியட்டுன்னு வெயிட் பண்ணிருக்கான். நல்ல துணியை வச்சு அமுக்கிருந்தாலும் பரவாயில்ல சாந்தி. துண்டு தேடிருக்காங்க, கிடைக்கல. அந்த 10 பேத்துல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுட்டி வாயில வச்சு அமுக்கிட்டான். வெந்தாயலி 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடி இருப்பான் போல இருக்கு. அன்னைக்கு தான் இறங்கி இருக்கான். ஐயோ, துவைக்கல குளிக்கல வெம்பட்ட. நானும் துப்பவும் முடியல, முழுகவும் முடியல. என்னடி பண்ண? அப்படியே கடற்கரையில் பார்த்தேன். சரி 10 பேர் தானே. 10 பேர் தானே. மீறி போனா 15-50 நிமிஷம் தான். அவங்க முகரக்கட்டை தெரியும், 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்காதுன்னு தெரியும் எனக்கு. சரி போயிடுவோம்னு நினைச்சேன். 10 பேர் வந்தாங்கடி. சரி முடிஞ்சிருச்சு, கிளம்புவோம்னு நினைச்சேன். ஒருத்தர் வந்தான்ல, அவன் டவுசரை தோல்ல போட்டு அடுத்த ரவுண்டுக்கு வரிசையில் வந்து நிற்கிறான்.
இப்படியே ஒரு வாரம் முடி சாந்தி ஒரு வாரம் வச்சு செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல. சரி வச்சு வச்சு செஞ்சாங்க. இப்போ கலகலன்னு இருக்குமே. அப்புறம் அவங்களுக்கா முடியாம போனதுக்கு அப்புறம் என் காதுல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் கலட்டிட்டு விரட்டி விட்டாங்க. நான் பண்ண தப்பு ஒத்தையா போன பத்தியா? ஆமாண்டி, அதான் தப்பு. கூட ஒரு பார்ட்னர் இருந்திருந்தா ஆளுக்கு 5 பேரை சமாளிச்சு வந்திருக்கலாம். நீ அந்த தொழில் பண்ற, வேற வேலைக்கு போக வேண்டியதானே? அதுக்கு தான் உன்னைய கூப்பிடலாம்னு. விவசாய வேலைக்கு போக வேண்டியதானடி. என்னைய கூப்பிடுறியா? எதுக்கு? ரொம்ப லேட் பிக்கப் பண்ணி. எதுக்கு என்னைய கூப்பிடுற? சரி, அம்மா வந்தாங்களா? அம்மா வந்துட்டு இருக்காங்க. வள்ளியம்மா, பாடுறேன் ஜக 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 ஜக. நீ வளர்ந்தா நீ கொட்டை ஓடத்தான் கூப்பிடுவாங்க.
இந்தாமா இந்தாமா அப்பே ஏய் இந்தாடி என்ன இந்த ஸ்டெப் போட்டா எனக்கு போட்ட யார் அங்க போட தெரியுது தில்லே லே 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 உள்ள இருக்குமா வாய்ஸ் மாறிக்கிச்சு முதல்ல நல்லா இருந்துச்சு அலைன்மெண்ட் மாறிக்கிச்சு அலைன்மெண்ட் எடுத்துட்டியா முதல்ல நல்லா முதல்ல எல்லாமே இப்போ நல்லா தான் இருக்கு ஐயே ஐயே அடியே அலைன்மெண்ட் மாறிக்கிச்சா அடியே அறிவு இருக்கா உனக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ அடி போ அங்க போட்டோ எடுக்கிறாங்களாம் போ யார் எடுத்துட்டு 3 காப்பி ஃப்ரீயா தர்றாங்களாம் பாஸ்போர்ட் சைஸ் ஏம்மா அந்த உடைக்கு வரும் அடையாளமா தெரிய போது பேரு ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சமா வெக்கம் மான சூடு சொரண இருக்காடி எரும மாடு எரும மாடு எரும மாடு எரும மாடு ஆம்பளைங்களா இருக்காங்க இப்படி அசியம் சி வெக்கமா இல்ல மூத்தரம் இருக்கிறதுக்கெல்லாம் வைக்கப்பட்டா எப்படி இருக்க முடியும் எரும மாடு எரும மாடு சட சடன்னு வேகும் ஏய் சரி விடுங்க ஆத்தர தடக்கலாம் மூத்தர தடக்க முடியும் ஆலோலம் 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 சோ ஆலோலமே சோ ஆலோலமே நல்லா இருக்கு கோயாளம் எரும மாடு எரும மாடு எரும மாடு நல்லா இருக்கும் கீழே பாருடி ஜட்டி தெரியுது பாரு ஜட்டி தெரியுது தெரியுதுல்ல ஆ. அப்புறம் என்ன மூடு மால கீழே டா அங்க அங்க வாங்குறேன் உனக்கு கீழே பாரு போறான் போடாடிய உனக்கு கீழே பாரு சட்டி தெரியுதுன்னா உன் ஜட்டி தெரியுது கீழே பாரு ஓன் சட்டின்னு ஒரு சட்டியா இருக்கு கீழே பாரு குனிஞ்சு கம்பெனி டயர் பண்ணிருப்பாங்க எல்லாரும் பொம்பளை எதை முறதுக்கு எதடி முற அறிவு இருக்கா முகத்தை தாண்டி மூடணும் ஏன் நாளைக்கு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க மூஞ்சில முழிக்காத ஆ, இதுதான் சொல்லுவாங்க ஆ. முகத்தை மூடிட்டோம்னு தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம் அடி தெரியாது பாரு. போடி மரியாதையா போயிரு கொளுத்தி போடு கொளுத்தி போடி முதல்ல ஏற்கனவே கொளுத்தன மாதிரி தான் இருக்கு போடி முதல்ல ஐய ஆலோலம் சோ ஆலோலமே